ஹே காய்ஸ், அமைதியான வாழ்க்கையை வாழ புத்தரின் சில பொன்மொழிகள். கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே. பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது. மனதுக்கு பிடித்த உறவிடம் பேசும்போது கிடைக்கும் இன்பம் வேறு எதிலும் கிடைக்காது. உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். முந்திக் கொள்பவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. வாழ்க்கையில் ஒன்றைவிட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிக்கும். விளக்கின் அடியில் படர்ந்திருக்கும் இருள் யாருக்கும் தெரிவதில்லை. அதுபோலவே சிலரின் சிரிப்பின் பின்னால் சிதறி கிடக்கும் சோகம் யாருக்கும் புரிவதில்லை. வெற்றி பெற காது கொடுத்து கவனமாக கேளுங்கள். குறைவாக பேசுங்கள். நிறைய நேரம் செயல்படுங்கள். மௌனமாய் இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள். அதிகமாக பேசுபவனையும் நிந்திக்கிறார்கள். மிதமாய் பேசுபவனையும் நிந்திக்கிறார்கள். நிந்திக்கப்படாதவர் என்று எவருமே உலகில் இருந்தது இல்லை. உன் வாய் மௌனமாக இருந்தால் பிறருடன் உனக்கு முரண்பாடுகள் இருக்காது. உன் மனம் மௌனமாக இருந்தால் உனக்குள் உனக்கே முரண்பாடுகள் இருக்காது. இந்த அழகான உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் நாம். ஒரு நாள் திரும்பி செல்லத்தான் போகிறோம். தேதிகள் மட்டுமே ரகசியம். தனிமை என்பது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு காலம் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு. அதை நீ நடந்து முடிந்த செயலை நினைத்து வீணாக்காதே. உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலும் கிடைத்தே தீரும். மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழக்குங்கள். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது. எதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாகும்.